ஹாய் எல்லாரும் வந்துட்டிங்களா? இன்னைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவோம், நம்ம படிச்சிடலாம். இதே வீடியோட எண்டில் நான் இன்னொரு வீடியோட பாப்பப் கொடுக்குறேன், அதில் இதை பற்றின குவிஸ் இருக்கும். வீடியோ பார்த்துட்டு படிச்சுட்டு குவிஸை வீடியோவையும் பார்த்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நுகர்வோர் ஆணையம்ன்றது எதுக்கு அப்படின்னா, நம்ம இப்போ கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம். ஸோ அது சரியில்லைன்னா நாங்கள் கடைக்கார்ட்ட சொல்லுவோம், அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இல்லைப்பா கொஞ்சம் பெரிய சைஸ் பொருள், பெரிய வகையான பிரச்சனை சொன்னால் நம்ப மாட்டார், பொருளுக்கு திரும்ப தரமாட்டார், காம்பன்சேஷன் தரமாட்டார் அப்படின்னா நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நிற்போம்ல, அவங்க தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு மையம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாக எளிமையாக நமக்கு வந்து டக்குன்னு ஒரு காம்பன்சேஷனோ இல்லை ஒரு வேறு இந்த பொருளுக்கு மாற்ற இன்னொரு பொருளை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பாதுகாப்பு சட்டம் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 1986. ஸோ இதோட பேர் என்னென்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். எப்போ வந்துச்சு? 1986 வந்துச்சு. ஸோ இது வந்து 3 அடுக்கு, அதாவது முதல்ல வந்து மாவட்டம், மாநிலம், முழு நாடு, அந்த மாதிரி 3 அடுக்கை சேர்ந்த ஒரு அமைப்பு. ஸோ இது வந்து ஒரு அரை நீதிமன்றம் தான், குவாஷி ஜுடிஷியல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு முழு நீதிமன்றம் மாதிரி எல்லா வழக்கையும் எடுத்து தீர்ப்பு சொல்லாது. இது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமான சம்மந்தப்பட்ட வழக்குகளை மட்டும்தான் தீர்ப்பு சொல்லும். அதனால இது ஒரு அரை நீதிமன்றம், குவாஷி ஜுடிஷியல் அமைப்பு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதோட நிர்வாக கட்டமைப்பு பார்ப்போமா? முதல்ல ஒரு மாவட்ட நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, மாவட்ட ரீதியான பிரச்சனைகள், அதாவது குறைஞ்சபட்சம் 1 கோடிக்கு உள்ளே உள்ள நுகர்வோர் பிரச்சனைகள்லாம் இது வந்து சால்வ் பண்ணும். இது வந்து ஒரே ஒரு நபர் தான் இருப்பார் தலைவராக. ஓகேவா? ஸோ இது மோஸ்ட்லி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தான் இதுக்கு வந்து ஹெட்டாக இருப்பார். ஸோ இதுக்கு அடுத்து யார் அப்படின்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம். ஸோ டிஸ்ட்ரிக்டில் முடியலப்பா மாவட்டத்தில்னா அதுக்கப்புறம் மாநிலம் போய்க்கலாம். ஸோ இதுக்கு தகுதி வாய்ந்த ஒரு தலைமை நபரால் வந்து இது பண்ணப்படும். ஸோ இதை வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா உயர் நீதிமன்ற நீதிபதி இருப்பார் மோஸ்ட்லி. அப்படின்னா அதுக்கு நிகரான ஒருத்தர் இருப்பார். ஸோ இங்கேயும் என் பிரச்சனை சால்வ் ஆகலப்பா, நான் நேஷ்னல் லெவலில் போகிறேன்னா தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம். ஸோ இது வந்து நாட்டோட அதிகபட்சம் கன்சியூமர் கோர்ட்னா நேஷ்னல் லெவலில் இதுதான். இதுலேயும் எனக்கு முடியலப்பா பஞ்சாயத்துனா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும், ரைட்டா? ஸோ இதில் வந்து மாநிலத்தால் பண்ணாததெல்லாம் இங்கே பண்ணுவாங்க. ஸோ இந்த தேசிய அமைப்பு வந்து மற்ற மாநில, மாவட்ட எல்லாத்தையுமே பார்க்கும். ஓகேவா? ஸோ தேசியம் வந்து மாநிலத்தை கண்காணிக்கும், மாநிலம் மாவட்டத்தை கண்காணிக்கும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிற அதிகாரம் உண்டு. ஓகேவா? ஸோ அடுத்து பண்ணிடலாமா? எப்படிப்பா இந்த புகார் அளிக்கிறது, எனக்கு ஒரு பஞ்சாயத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக வந்து நீங்கள் புகாரை கொடுக்கலாம். ஒன்று, நீங்கள் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இல்லைனா இப்போல்லாம் ஃபார்மாகவே வந்துடுச்சு. ஒன்று போய் நேரில் எழுதியும் கொடுக்கலாம், இல்லைனா ஆன்லைன்லேயும் ஃபில் பண்ணலாம், எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். சரி, எதுக்கெல்லாம் அப்படின்னா குறைபாடுகள் இல்லைன்னா சேவைகளில் உள்ள குளறுபடிகள். ஓகேவா? 2 விதமாக பார்ப்பாங்க. ஒன்று குறைபாடுகள்னால் என்ன அப்படின்னா, நம்ம வாங்குகிற பொருளில் பிரச்சனை, குவாலிட்டி ரீதியாக பிரச்சனை அப்படின்னா குறைபாடுகள். ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ரூபா கொடுத்து ஒரு பொருளாக வாங்குகிறோம்ல, ஸோ அதை குறைபாடுகள்னு சொல்லுவாங்க. பொருளில் உள்ளது குறைபாடு. இது அப்படின்னா சேவைகள். இப்போ நீங்கள் ஒரு காசு கொடுத்து ஒரு பேமெண்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்க, ஃபோனுக்கு, டிவிக்கு, இல்லை ஏதோ ஒரு சேவையில் பிரச்சனை வந்துச்சுன்னா அது பேர் குளறுபடி. பொருளாக வாங்கினா குறைபாடு, சேவையில் பஞ்சாயத்து வந்தால் குளறுபடி. ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு இது 2ல் என்ன பிரச்சனைனாலும் நம்ம அங்கே போயிடலாம். சரி, வேறு எதுக்கெல்லாம் இல்லை நாங்கள் இதுக்கெல்லாம் நான் இங்கே வரக்கூடாதுமேன் அப்படி அவங்க சொல்லுவாங்கன்னா, இலவசமாக ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அந்த பொருளை பிரச்சனை வந்தால் இவங்கள்ட்ட போய் நிற்கப்படாது. ஓசியில் தானே வாங்கினா ஓடுன்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பர்சனல் சர்வீஸ் கான்ட்ராக்ட். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில் ரொம்ப பர்சனலான வழங்கப்பட்ட ஒப்பந்தத்துக்கு கீழே உள்ள இதில் வந்து இது வராது. இது அடுத்து என்ன, இப்போ ஒரு கோர்ட்டுக்கே போகிறோன்னா அங்கே ஃபீஸ் இருக்குன்னா இந்த நீதிமன்றத்தில் பெருசாக எந்த கட்டணமும் இருக்காது. ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு கொஞ்சம் அளவு பேரளவுக்கு ஒரு கட்டணம் இருக்கும். அது பேர் என்னென்னா நாமினல் ஃபீ. ஜஸ்ட்டு என்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு குறைஞ்சபட்ச கட்டணம் தான் இருக்கும். இது வந்து சிவில் கோர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியான தீர்வு தான் கொடுக்கும். ஒன்று, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது அந்த பொருளுக்கு வேறு பொருள், இல்லைன்னா காம்பன்சேஷன். இவ்வளோ காம்பன்சேஷன் வச்சுக்கோங்க அப்படி சொல்லி முடிச்சிருவாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் ஸோ அதுக்கப்புறம் நீதி வரம்புகள். ஸோ நீதி வரம்புகள்னால்
பெக்யூனரி ஜூரிடிக்ஷன், அதாவது இந்த அளவுக்கு வரதான் இந்த கோர்ட்டு அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி என்ன பார்த்தோம், மாவட்ட ஆணையம், மாநில ஆணையம், தேசிய ஆணையம் 3 பார்த்தோமா. ஸோ இப்போ மாவட்ட ஆணையம் கிட்ட போகணும், டிஸ்ட்ரிக்ட் சிடிஆர்சி கிட்ட போகணுன்னா நீங்கள் வாங்கின பொருளோட இல்லை ஒரு சேவையோட மதிப்பு 1 கோடி வரை இருந்தால் நம்ம மாவட்டத்திலே முடிச்சுக்கலாம். இல்லைப்பா நாங்கள் கொஞ்சம் பெத்த கைன்னா நீங்கள் மாநில ஆணையம் போகணும், ஸ்டேட் சிடிஆர்சியில். ஸோ அங்கே வந்து 1 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் உள்ள எல்லா பஞ்சாயத்துகளும் பேசப்படும். இல்லை நாங்கள் அதை விட பெத்த கை, ஸோ அப்படின்னா நீங்கள் தேசிய ஆணையம், நேஷ்னலுக்கு தான் போகணும். அங்கே 10 கோடிக்கு மேலே உள்ள காம்பன்சேஷனை பற்றின எல்லா வழக்குகளும் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ இப்போ மாவட்டத்தில் பேசினா எனக்கு ஒத்து வரலன்னா மாநிலத்தில் ஃபைல் பண்ணும். இங்கே இவங்க சொன்னது எனக்கு ஒத்து வரலன்னா தேசியத்தில் ஃபைல் பண்ணும். இங்கேயும் பிரச்சனைனா நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஓகேவா, அடுத்து போயிடலாமா? அதுதான் இந்த அப்பீல். நம்ம ஒரு கோர்ட்டில் போயிட்டு ஒரு பெட்டிஷன் போடுறோம், அவங்க ஒரு முடிவு சொல்லிட்டாங்க, அது நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுடா அப்படின்னு அதிருப்தியாக இருந்தால் நம்ம அதுக்கு அப்பீல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மாவட்டம், அங்கே சொன்னால் தீர்ப்பு ஒத்துக்கலன்னா மாநிலம், அங்கே சொன்னால் தீர்ப்பு ஒத்துக்கலன்னா தேசியம், அங்கேயும் முடியலன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான். ஓகேவா, ஸோ இப்படி தான் இங்கே போகணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போது நான் வந்து கடையில் போய் வாங்கல, டைரெக்டாக உற்பத்தியாளர்கிட்டே வாங்குறேன், இல்லைன்னா ரொம்ப சின்ன கடையில் சில்லறை விற்பனையில் வாங்குறேன், இதெல்லாம் வருமா? நுகர்வோர் கோர்ட்டில் வரும்னா ஆமாம், எல்லாமே வரும். நீங்கள் உற்பத்தியாளர்கிட்ட வாங்கினாலும் நீங்கள் நுகர்வோர் கோர்ட்டு போகலாம், இல்லை சில்லறையாக விற்கிறவங்கள்ட்ட வாங்கினாலும் நுகர்வோர் கோர்ட்டு போகலாம், யார்கிட்ட வாங்கினாலும் நீங்கள் நுகர்வோர் கோர்ட்டு போகலாம். ஆனால் காசு கொடுத்து வாங்கியிருக்கணும், ஃப்ரீயாக வாங்கினா செல்லாது. சரி, இதெல்லாம் பொருளுக்கு. சேவைகள்லாம் என்னென்ன சேவைகளுக்கு நுகர்வோர் கோர்ட்டுக்கு போகலாம்? போக்குவரத்துக்கு, தொலைபேசிக்கு, மின்சாரம், வீட்டு வசதி, வங்கி சேவை, காப்பீடு மற்றும் மருத்துவ சிகிச்சை தொடர்பான எல்லா சேவைகளுக்கும் நீங்கள் இந்த கோர்ட்டுக்கு போகலாம். ஓகேவா, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த இது நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம்ல இவ்வளோதான், பெருசாக பேசலை வேறு எதையும். ஸோ இது தொடர்பான குவிஸை வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கப்பவே வந்து உங்களுக்கு பாப்பப்பாக வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி குவிஸ் அட்டன் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க்கு கமெண்ட்ஸில் இருக்கு, ஜாயின் பண்ணிடுங்க. பாய்.